பேசியவர் 9 மாதங்களுக்கு ராமலிங்கம் பேசியவர் அப்படியாக என்னுடைய எதிர்கால என்ன சந்திக்கலாம் பேசியவர் பைரவ குடும்ப மக்கள் தயவு கூர்ந்து 108 குண்டத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புஷ்பங்கள் கொண்டு வாங்க. கணக்கு பார்த்து உணவு இப்படி கணக்கு இப்படி உணவு பக்தகோடி மெயின்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். குறைந்த அளவே கலசம் இருக்கின்ற காரணத்தினால் 5-6 கலசம் இருக்குது. குறைந்த அளவே கலசம் இருக்கின்ற காரணத்தினால் அடியார் பெருந்தகைகள் தேவைப்படும் அன்பர்கள் திருக்கலசத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இத்தகைய சனி பயிற்சி விழாவிலே கலந்து கொண்டு எல்லாமல்ல சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவோம். சனி பகவானுக்கு குருவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மகிழருடைய ஆலயத்திலே இந்த சனிக்கிழமை நன்னாளிலே சனி பயிற்சியாக நடைபெறுகின்றது. பக்தகோடி அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜிபே வசதி இருக்கின்றது. இன்னொரு 4 கலசங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. பக்தகோடி மெயின்பர்கள் தேவைப்படும் நண்பர்கள் தயவுகூர்ந்து விரைவில் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பயிற்சி விழாவிலே இந்த யாகத்தில் கலந்துட்டு சாய் பகவானுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது. அப்படியாக நம்முடைய ஆலயத்திலே சுத்தமான நல்லெண்ணெய் வச்சிருக்கிறார்கள். நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அது திருக்கலசத்திலே பால் இருக்கும். பாலாபிஷேகம் செய்தால் பாவ வினைகள் எல்லாம் விலகும் என்றார்கள். அப்படியாக சனீஸ்வரர் பகவானுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து சனி பகவானுக்கு குருவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அஷ்டபைரவ சுவாமிக்கு பாலினாலே அபிஷேகம் செய்து நம்ம பாவ வினைகள் கர்ம வினைகள் எல்லாம் வழங்கிக் கொள்வோமாக. Samina உள்ளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த கலசம் இருக்கும், அந்த தலைவாளிகளை திருப்பி வச்சு தலைவாளிகள் மேல கலசி வச்சுக்கோங்க. தலைவாளிகளை திருப்பி வைத்து நுனி வந்து மேல பண்ற மாதிரி இருக்கும். நுனி வந்து கிழக்கு நோக்கி எப்படி இருக்க வேண்டும். தலைவாளிகளினுடைய நுனி கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும். கலசத்தை வந்து சென்டரா வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நவசமைத்து கொடுப்பார்கள். நவசமைத்து குண்டத்துல வச்சுக்கோங்க.
அடுத்தபடியாக இந்த பிரதான யாகத்திலே கலந்து கொண்டு 16 விதமான வளங்களையும் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். சனீஸ்வர சனி பெயர்ச்சிக்கென்றே சிறப்பான முறையில் சனி பகவானே இங்கு வந்திருக்கிறார். அவர் தேடி போல சனி பகவானே இங்கு வந்திருக்கிறார். அப்படியாக சனி பகவான் மிகவும் பிரதிஷ்டி பெற்றவர். அப்படியாக சனி பகவானுக்கு நம்முடைய திருக்கரங்களினாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம். நம்முடைய திருக்கோவில் வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவுகூர்ந்து அன்பை பெருமக்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் புண்ணிய யாகத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.